ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன சொல்லி கொடுத்தா பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் மூணாவது டைப் தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்ன்னு 3 இருக்குது. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நான் ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணிருக்கேன். 10 நம்பர் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10 நம்பர் வேணாம், எனக்கு வந்து ஒரு 5 நம்பர் பிரிண்ட் ஆகும்னா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரேக், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரியும். இப்போ பைக்கில் ஓட்டிகிட்டு இருப்போம், பிரேக் டக்குனு நிற்கணும் அப்படின்னா பிரேக் அடிப்போம். அதே மாதிரி தான் நான் ஒரு 10 நம்பர் 20 நம்பர் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஏன் நான் 10 வாட்டி பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு 10 வாட்டி வேணாம் 5 வாட்டி பிரிண்ட் பண்ணால் போதுன்னா நான் அப்போ அந்த பிரேக்கு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிப்பேன். இதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட பயன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு. இப்போ கண்டினியூ நம்ம என்ன இருப்போம், ஒரு வேளை கண்டினியூ ஆகணும்னு இருப்போம். அப்போ கண்டினியூ என்னத்துனா நான் ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த 10 நம்பரில் 5ஆம் நம்பர் மட்டும் வேணாம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 4 நம்பர் பிரிண்ட் பண்ணுவேன். 5 இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக எனக்கு 5 மட்டும் கட் ஆகிட்டு எனக்கு மீதியில் மீதியெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது 5 மட்டும் கட் ஆகிட்டு 6லேருந்து கண்டினியூ ஆகும். அதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லூப் டெஸ்ட்டோட எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு அந்த 10ன்ற வேல்யூ 5 மட்டும் வேணாம் அப்படின்னா எனக்கு அந்த 5ன்ற வேல்யூ மட்டும் கட் ஆகிட்டு எனக்கு கண்டினியூ ஆகும். அந்த 5ன்ற வேல்யூ மட்டும் கட் ஆகிட்டு மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் கண்டினியூ ஆகும். அதான் நம்ம சொல்லுவோம் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாஸ்னா என்ன சொல்லுவோம், அடுத்ததுக்கு போகணும். இப்போ ஒரு இடத்துக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பேப்பரில் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நான் ஒரு டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா அதாவது கண்டிஷனுக்கு ஓகே இருந்ததுன்னா அந்த பாஸ் இன்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். பாஸ் இன்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரூவாக இல்லையா, ட்ரூவாக ஃபால்ஸ் மாதிரி செக் பண்ணணும். அப்போ ட்ரூவாக இருந்தால் எனக்கு பாஸ்குள்ளே போய் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு மீதி எல்லாமே ரன் ஆகும். இல்லைனா அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ சப்போஸ் அந்த கொடுக்குற கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப் போட்டு அது வெளியே வந்துடும். அப்போ என்னோட பாஸ் ஸ்டேட்மெண்ட் அதில் ஒர்க் ஆகாது. இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.